ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கிறோம். முன்னதாக நாம எருசலேமில் இருக்கிற பர்வதங்களுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் உரைக்கப்பட்டது. யூதாவுக்கு விரோதமாய் உரைக்கப்பட்டது. தேவாலயத்துக்கு விரோதமாய் உரைக்கப்பட்டது. இப்பொழுது ஆண்டவர் தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போக தீர்மானித்து விட்டார். தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போக தீர்மானித்து விட்டார். இனி இந்த ஆலயத்திலே நான் இருக்க விரும்புவதில்லை என்கின்ற ஒரு முடிவை எடுத்து விட்டார். அதை அடையாளமாக அந்த ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியின் வாயிலாக கொடுக்க விரும்புகிறார். முதலாம் அதிகாரத்திலேயே ஒரு தரிசனத்தை கொடுத்தார். சக்கரங்கள், 4 மிருக, 4 மூலையிலும் 4 திசையை நோக்கி நிற்கிற 4 மிருக முகங்கள் அல்லது 4 முகங்கள், அவைகளுக்கு சட்டைகள் இருந்தது. ஒருவர் மனுஷ சாயலான ஒருவர் இருந்தார். அவர் இடுப்புக்கு கீழே நெருப்பு, அவருடைய இடுப்புக்கு மேல தழல். இப்படி ஒரு காட்சியை ஏற்கனவே கண்டது கேபார் நதி அண்டையிலே. அதே காட்சியை மீண்டுமாய் 10ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் இவனுக்கு காட்டுகிறார். ஒரு வித்தியாசம். இங்கே சணல் நூல் தரித்த ஒரு புருஷன் கேருபீன்கள் இருக்கிற சக்கரங்களின் நடுவிலே பிரவேசித்து, கேருபீன்களின் நடுவே இருக்கிற அக்கினி தழலில் உன் கையை நிறைய எடுத்து அதை நகரத்தின் மேல் இறை என்றார். அப்படியே அவன் என் கண்காண உள்ளே பிரவேசித்தான். 3ஆம் வசனத்துல, அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலது புறத்தில் நின்றன. ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேல் இருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. கர்த்தருடைய மகிமை கேருபீன்கள் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. இதை கொஞ்சம் கவனிக்கணும். நேரெதிரான திசை. இது ஆசரிப்பு கூடாரம் அல்லது சாலமோன் கட்டின தேவாலயம் இப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். இப்ப நான் நிக்கிற இடத்துல ஒரு ஸ்கிரீன் அங்க ஒரு திரை அல்லது இதை நினைச்சுக்கலாம். இப்ப நம்ம இருக்கிறது பரிசுத்த ஸ்தலம். அது வாசல் வெளியே இருக்குத காப்பி குடிக்கிறோமே, அது பிரகாரம். இது பரிசுத்த ஸ்தலம். இந்த ஸ்கிரீனுக்கு பின்னால என்ன இருக்குது? மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த சாலமோன் கட்டின தேவாலயத்துல இருந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருந்துச்சு? ஸ்கிரீனுக்கு அங்க இருக்கிற அது உருமாறி, அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய உருமாறி 4 சக்கரம், சக்கரத்துக்கு மேல 4 உருவங்கள், அதுக்கு 4 முகங்கள், இந்த சக்கரத்துக்குள்ள ஒரு சக்கரம், இந்த 4 சக்கரம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சக்கரத்துக்கு மேல ஒரு மேடை, பிளாட்ஃபார்ம், பலிபீடம், அங்க நெருப்பு, அந்த நெருப்புக்கு மேல ஒரு சாயல் தெரிகிறது. இடுப்புக்கு கீழே அக்கினி, இடுப்புக்கு மேல தழல் தெரிகிறது. ஒரு மனுஷ ரூபம் தெரிகிறது. இந்த சக்கரம் இப்படி போனா முழுசா அப்படியே போகுது, இப்படியே போகுது, அப்படியே போகுது, இப்படியே போகுது. 4 திசைகளிலும் போக வல்லமை படைத்தது. ஒரு சக்கரம் சுத்துனா உள்ள இருக்கிற சக்கரமும் சேர்ந்து சுத்துது. இது ஏன் சக்கரத்தை வச்சார் ஆண்டவர்னா, ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டாரு, இனி இவர்களின் அருவருப்புகளின் மத்தியிலே நான் வாசம் பண்ண போவதில்லை. ஏன்னா இங்க என்ன வச்சுட்டீங்க? இங்க அருவருப்பை வச்சுட்டீங்க. அங்க படம் வரைஞ்சிட்டு அந்த படத்துக்கு தூபம் காட்டின்னுக்கிறீங்க. சனிக்கிழமை பார்த்தோம்ல. ஆகவே அந்த விக்கிரகங்களின் மத்தியிலே ஒரு விக்கிரகத்தில் விக்கிரமாக நான் இருக்க விரும்பவில்லை. ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? கேருபீன்கள் மத்தியிலே
மேகத்தில இறங்கி வந்து அங்கிருந்து புறப்பட்டு எங்க போயிட்டாரு? வாசல் கிட்ட போயிட்டாரு. அந்த பிரசன்ஸ், ஆண்டவருடைய சமூகம் அல்லது அந்த பலிபீடம், அந்த சக்கரங்களும் மனித மனித மிருக முகங்களை கொண்ட அந்த அந்த பலிபீடமானது இப்ப எங்க போயிருச்சு? வாசலுக்கு போயிருச்சு. கர்த்தருடைய மகிமை கேருபீன்கள் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. இப்ப பிரகாரம் இப்ப எங்க வந்துச்சு? மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எங்க வந்துச்சு? ஆண்டவருடைய சமூகம், பலிபீடம் பிரகாரத்துக்கு வந்துருச்சு. பிரகாரம் இப்ப பிரகாசம் ஆயிடுச்சு. படிங்க அந்த வசனத்தை, 4ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அப்ப இதுல இருந்து ஒண்ணு நமக்கு புரிகிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒன்றும் இல்லை, அந்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறவரால் தான் எல்லாம் இருக்கிறது. அங்க இருந்து அவர் அங்க வந்துட்டாரு. இப்ப பிரகாசம் எங்க வந்துருச்சு? வாசற்படிக்கு வந்துருச்சு, பிரகாரத்துக்கு வந்துருச்சு. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. 5ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது, கேருபீன்களுடைய செட்டைகளின் இறைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிரகாரம் மட்டும். இப்போ இந்த சக்கரத்தை கொண்ட இது இது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும்னா எது சட்டை அடிக்கணும்? கேருபீன்கள் என்ன பண்ணணும்? சட்டை அடிக்கணும். அது சட்டை அடிக்கிறப்போ, கர்த்தர் பேசுறப்ப எப்படி சத்தம் வருமோ, பெருவெள்ளத்தின் இறைச்சல் ஏற்படுமோ, அப்படிப்பட்ட ஒரு இறைச்சல் ஏற்பட்டது. 6ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, சன்னல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கேருபீன்களுக்குள் சக்கரங்களின் நடுவில் இருந்து அக்கினியை எடு என்று கட்டளையிட்ட உடனே உள்ளே பிரவேசித்து சக்கரங்கள் அண்டையிலே நின்றான். அப்பொழுது கேருபீன்களுக்குள்ளே ஒரு கேருபீன் தன் கையை கேருபீன் நடுவில் இருக்கிற அக்கினியில் நீட்டி அதில் எடுத்து சணல் வாங்கி தரித்திருந்த புருஷனுடைய கையில் கொடுத்தான். அவன் அதை வாங்கி கொண்டு வெளியே வந்தான். அப்போ கேருபீன்களில் ஒன்று கையில அக்கினியை எடுத்து இந்த சணல் நூல் தரித்த புருஷன் வசம் ஒப்படைத்தான். அப்போ கேருபீன்களுடைய சட்டையின் கீழ் மனுஷர் கையின் சாயலானது காணப்பட்டது. மறுபடியும் 9 கடைசி வரை நாம் வாசிக்கிற வரையில ஏற்கனவே 1ஆம் அதிகாரத்துல வாசித்த அதே டிஸ்கிரிப்ஷன் தான். ஆனா 14வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்தன. 1ஆம் முகம் கேருபீன் முகம், 2ஆம் முகம் மனுஷ முகம், 3ஆம் முகம் ஹல்லேலூயா. இங்க 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இங்க ஒரே ஒரு வித்தியாசம், எருத தூக்கிட்டு யார் வந்துட்டது? கேருபீன். கழுகு அங்கேங்குத, கேருபீன். கழுகு இல்ல, கழுகு இருக்குது, சிங்கம் இருக்குது, மனுஷ சாயல் இருக்குது. அங்க 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல எருது முகம், இங்க கேருபீனின் முகம். ஒரு சின்ன மாற்றம். எருது முகத்தை எடுத்துட்டு கேருபீன் முகம் இங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கேருபீன்கள் மேலே எழும்பின, இதுதான் நான் கேபார் நதி அண்டையிலே கண்டிருந்த ஜீவன். 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓகே, 18, 19 சேர்ந்து வாசிக்கலாம். மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்கள் மேல் நின்றது. அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை விரித்து என் காண்பட பூமியை விட்டு எழும்பின. அவைகள் புறப்படுகையில் சக்கரங்களும் அவைகளுக்கு சரியாய் சென்றன. கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு வாசலிலே போய் நிற்க இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவர் மேல். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ தேவாலயத்தின் வாசற்படியில் இருந்த ஆண்டவருடைய சமூகம்
கேருபீன்கள் மேல வந்துருச்சு. புறப்பட தயாராகி விட்டார்கள். ஆண்டவர் கிளம்ப தயாராகி விட்டார். சரி, இப்போ நேற்று ஆராதனையில தியானித்த 11ஆம் அதிகாரம் வேணும்னு தான் நேற்று நான் ஞாயிற்றுக்கிழமை ஜனங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நேற்று தினத்தில் 11ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். இப்போ நேற்று நாம ஆண்டவருடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆவியானவர் என்னை எடுத்து கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாய் இருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். அங்க 25 புருஷர் இருந்தார்கள். அதுல ராஜா ஒருத்தன் இருந்தான். அக்கிரமான நினைவுகளை கொண்டு, சிந்தனைகளை கொண்டு என்ன பண்ணிருக்கிறாங்க, துர் ஆலோசனை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். வீடு கட்டுகிறதற்கு இது காலம் அல்ல, பானை இந்த தேசம், உள்ள இருக்கிற இறைச்சியெல்லாம் மனிதர்களாகிய நாம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். நீங்க சொல்லுகிறபடியே நான் இந்த தேசத்தை, இந்த ஆலயத்தை பிணங்களால் நிரப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அதை தொடர்ந்து இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் இப்படி பேசுகிறது உண்டு, உங்கள் மனதில் எழும்புகிறதை நான் அறிவேன். ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு, உங்களை நான் இந்த பானையை விட்டு புறம்பாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். பட்டயத்துக்கு பயப்பட்டீர்கள், பட்டயத்தை உங்கள் மேல் வர பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னார். பெலத்தியா, அதாவது ராஜா செத்தான். கர்த்தராகி ஆண்டவரே தேவரீர் இஸ்ரவேலில் மீதியானவர்களை சர்வ சங்காரம் செய்வீரோன்னு தீர்க்கதரிசி கெஞ்சினா, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீங்க என்னை விட்டு தூரமா போங்க, உங்களை நான் எத்தனை வெவ்வேறு தேசங்களிலே சிதற பண்ணுவேன், அங்கே நான் உங்களுக்கு பரிசுத்தத்தை, நானே பரிசுத்தராய் மாறுவேன், உங்க சுத்த இருதயத்தை தருவேன், உங்க மனசாட்சியை மாத்துவேன், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் உனக்கு அப்பொழுது தருவேன், தந்து அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். சீ என்று சொல்லப்படத்தக்க அருவருப்பானவைகளை இப்போ தேவாலயத்திலிருந்து அகற்றி போடுவீர்கள், அந்த விக்கிரகங்களை எடுத்து போடுவீர்கள், அந்த விக்கிரகங்களை வணங்க மாட்டீர்கள். ஆனாலும் நான் இனி இந்த தேவாலயத்தில் இருக்க போவதில்லை. ஒரு முறை இங்கிருந்து நான் கிளம்புந்து தான். எல்லார் கண்களும் பார்த்து கொண்டிருந்த போது 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 11:23. கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவில் இருந்து எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது. அப்ப என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் தேவாலயத்தை காலி பண்ணிட்டாரு. நேத்து நான் சொன்னேன், கோச்சிக்கினாரு. 10ஓட 1 11 அவர் இருக்க விரும்ப மாட்டாரு. நீயும் இரு. வீட்டுல பூஜை அறைன்னு ஒண்ணு வச்சுட்டு எல்லா போட்டோவும் வச்சுட்டு சென்ட்ரல்ல ஏசுநாதர் போட்டோ வச்சுட்டு அங்க இருக்க மாட்டாரு அவரு. அது எங்க வீட்டுக்காரது, அது எங்க மாமியாருது. ஏன் சார்பா இது ஒண்ணு கிட்டும்? அதெல்லாம் இல்லை, ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் இல்லை. 10ஓட 1 11 அவர் இருக்க மாட்டார், இருக்கவே மாட்டார். விக்கிரகங்கள் அகற்றப்பட வேண்டும். நம்முடைய உள்ளத்திலிருந்து முதலாவது அகற்றப்பட வேண்டும். நம்ம வீட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும். ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதையும் வைக்கக்கூடாது. இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துல கிருபாசனத்துக்கு மத்தியில ஆண்டவர் இருந்தார். நேற்று நான் இதை சொன்னேன். நேற்று இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் தகவலுக்காக, சாலமன் கட்டின தேவாலயத்திலும் சரி, மோசே கட்டின ஆசரிப்பு கூடாரத்திலும் சரி, உள்ள இருந்தது கிருபாசனம். உள்ள லைட் கிடையாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துல லைட் கிடையாது. கர்த்தரே வெளிச்சமா இருந்தார். வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்யற நாள் என்று உள்ள போவான். பலிபீடத்தை எத்துன்னு போவான், தூப கலசம் எத்துன்னு போவான், எல்லாத்தையும் எத்துன்னு போவான். ஆனா லைட் எத்துன்னு போக மாட்டான். ஏன்னா கர்த்தரே அங்க எப்படி இருப்பாரு? வெளிச்சமா இருப்பாரு. அந்த வெளிச்சம் இவனுக்கு கண்ணு கூசும். ஆகவே போன உடனே புகை போட்டுருவான். புகை மண்டலம் இவனுக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற கிருபாசனத்துக்கு மத்தியில புகை மண்டலம். அந்த புகையில இந்த பக்கம் இருந்துக்குன்னே ஊழியம் பண்ணுவான். ஆனா
எசேக்கியேலின் நாட்கள்ல கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தர் புறப்பட்டு வாசலுக்கு வந்து இந்த பலிபீடத்தின் மேல ஏறி பறந்து போயிட்டார். அப்ப அவருடைய பிரசன்னமாகி அந்த வெளிச்சம் எங்க போய் மறைஞ்சிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது. நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலை எது? ஒலிவ மலை. நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலை எது? ஒலிவ மலை. அப்போ எசேக்கியேலின் நாட்களுக்கு பிறகுதான் யூதர்கள் என்ன பண்ணாங்க? மெனோராவை உள்ள கொண்டு வந்தாங்க. பாருங்க எல்லாரும், இதுதான் மெனோரா, கேண்டில் ஸ்டாண்ட், பொன் குத்து விளக்கு. 7 இதுக்கு இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சகரியாவின் கனவுல தரிசனத்துல கர்த்தரித்த காமிச்சாரு. சகரியாவுக்கு ஒரு தரிசனம் காமிச்சாரா, அந்த ஆண்டவர் இத்த காமிச்சாரு. அவன் இதை வரைஞ்சு காமிச்சான். இப்படியே செஞ்சுட்டாங்க. மெனோரா, கேண்டில் ஸ்டாண்ட், குத்து விளக்கு. இந்த குத்து விளக்க எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு போனாங்க. எசேக்கியேல் நாட்கள்ல இருந்து இயேசுநாதர் நாட்கள் வரையில, AD 70 வரையில தேவாலயம் வந்துச்சு. AD 30 இயேசு சிலுவையில் அறியப்பட்டார். AD 70 தேவாலயம் மட்டமாக்கப்பட்டுச்சு. அது வரையில மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வெளிச்சம் உண்டாக மனுஷனே தான் வெளிச்சத்தை எடுத்துன்னு போனானே தவிர கர்த்தருடைய வெளிச்சம் அங்கே இல்லை. எசேக்கியேலின் நாட்கள்ல இந்த தரிசனத்தின்படி கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய பிரகாசம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு ஒலிவ மலைக்கு சென்று விட்டது. ஒலிவ மலையில் ஒருத்தர் உருவானார். அவர் பேர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னார், நானே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவரே அந்த ஒளியாக மாறிவிட்டார். அவரையும் புறக்கணித்தார்கள், அவரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நாள் வருகிறது, அதே ஒலிவ மலையின் மேல வந்து அவருடைய பாதங்கள் நிற்கும். புறக்கணித்த அதே யூதர்கள் அவரை மேசியா என்று அழைப்பார்கள், அவரை கர்த்தாவே வாரும் என்று சொல்லுவார்கள், அவரை ராஜாவே என்று அழைப்பார்கள். அப்பொழுது அவர்களை ரட்சிக்க அவர் வருவார். இந்த 10ஆம் 11ஆம் அதிகாரத்துல இதைத்தான் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆவிலேயப்பட்ட ஒருவர் சுருக்கமாக ஜெபிக்கலாம்.